guys, welcome back to our channel AZ Lifestyles. Happy to see you all again. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயின் பாபாவோட பர்த்டே காண்டி பேக் பண்ணி எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். So last vlogல நாங்க மென்ஷன் பண்ணிருந்தோம் ஜெயின் பாபாவோட பர்த்டே காண்டி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி. So that's the plan. So அதுக்காண்டி எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கேன். So I thought I'll share that with you all. So நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். கிட்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு ஸ்பெஷலி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். So நாங்க பாத்தீங்கன்னா போற இடம் வந்து வாட்டர் பேஸ்டா தான் இருக்கு. So அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் ஒரு வாட்டர் பார்க் ஏதாவது சரி இருக்கலாம். So next vlog கண்டிப்பா பாருங்க. நாங்க எங்க போறோம்னு உங்களுக்கு தெரிய வரும். பட் ஃபார் நவ் அதுக்கேத்த மாதிரி நாங்க பேக் பண்ணிருக்கிறோம். சோ வாட்டர் இருக்கிற இடத்துக்கு மாதிரி நான் பேக் பண்ணிருக்கிறேன். சோ எப்பயும் போல இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். முடிஞ்ச அளவு ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு இட் நவ. So initial plan வந்து நாங்க வந்து 2-3 டேஸ்க்கு போறது தான். பட் சடனா ஒரு எமர்ஜென்சி இடையில வந்துட்டு ஸோ அதால கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே 1 டேக்கு மட்டும்தான் போறோம். அதுவும் ஜாரா குட்டிக்கு நாங்க சொல்லிட்டோம். ஸோ அதால அவங்க டூ எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஜஸ்ட் 1 டே லைக் ஏர்லி மார்னிங் போயிட்டு வர மாதிரி தான் ஒரு பிளான். ஸோ அதுக்காண்டி தான் ஸ்மால் லக்கேஜ் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்மால் லக்கேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 கியூபிகல்ஸ் எடுத்திருக்கிறேன். 2 கியூப்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து பேக்கிங் கியூப்ஸ் என்று சொல்லுவோம்ல. ஸோ அந்த கியூப்ஸ் தான். ஸோ ஒன்று பெருசு எடுத்திருக்கிறோம் எங்க 2 பேருக்கும் எனக்கும் குட்டிமாக்கும் அண்ட் ஒரு குட்டி ஒரு மீடியம் சைஸ் கியூப் வந்து குட்டீஸ் 2 பேருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் வித் ஸ்லைட்ஸ். ஸோ வந்து இப்போ போற இடத்துக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம வெளியில போடுற ஷூஸ் போட இயலாது. ஸோ அதுக்காண்டியே பிராண்ட் நியூ ஸ்லைட்ஸ் எனக்கும் குட்டிமாக்கும் வாங்கிக்கிறோம். அண்ட் குட்டீஸுக்கும் இருக்கு. பட் ஐ forgot to pack it in here. ஸோ அவங்கள வந்து நான் ஹேண்ட் பேக்ல எடுத்து கொண்டு போவேன். ஸோ குட்டீஸுக்கும் ஸ்லிப்பர்ஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குட்டீஸ் கியூப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட கியூபுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் க்ளோத்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெகுலரா நாங்க எங்க போனாலுமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் கொண்டு வருவேன். ஸோ ஜாராக்கும் ஜெயினுக்கும் 2 sets ஆஃப் எக்ஸ்ட்ரா பேர் க்ளோத்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ கிட்ஸோட டிராவல் பண்ற எல்லாருக்குமே தெரியும். கிட்ஸ் வந்து ஏதாவது சரி ஸ்பில் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி ஊத்தே ஆயிரும், இல்லாட்டி சம்டைம்ஸ் டைப்பர் லீக் ஆயிரும். ஸோ அதுக்காண்டியே எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் எப்பயுமே எடுத்து வச்சிருப்பேன். அண்ட் இந்த முறை பாத்தீங்கன்னா ரெகுலர் டைப்பர்ஸும் எடுத்திருக்கிறேன். ஸோ ஜாரா அண்ட் ஜெயின் 2 பேருமே சேம் டைப்பர் சைஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ரெகுலர் டைப்பர்ஸ் and swimming diapers. So swimming க்கு பாத்தீங்கன்னா waterproof diapers வந்து விக்குது. So அதுக்காண்டி swimming diapers. பட் நாங்க போற இடத்துலயே diapers தருவாங்க. பட் நான் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து சேஞ்சிங் பேட்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ இது வந்து வெளியில கிட்ஸை கூட்டி போகும்போது இப்படி சேஞ்சிங் பேட்ஸ் கொண்டு போறது ஐ ப்ரிஃபர் இட். ஏன்னா ஃப்ளோர்லயோ இல்லாட்டி அங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சம்டைம்ஸ் ஹைஜீனிக்கா இருக்காது, லைக் கிளீனா இருக்காது. ஸோ அதுக்காண்டி இப்படி சேஞ்சிங் பேட்ஸ் கொண்டு போனோம்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுளா அவங்கள வச்சு மாத்தி ப்ராப்பரா கொண்டு வரலாம். ஸோ அதால எப்பயுமே சேஞ்சிங் பேட்ஸ் நான் கொண்டு போவேன். அண்ட் தென் எப்பயுமே இப்படி ஒரு குட்டி பவுச் வச்சிருப்பேன். கிட்ஸுக்கு உண்டு எங்களுக்கு உண்டு எப்பயுமே செப்பரேட்டா வச்சிருப்பேன். ஸோ இது வந்து குட்டீஸ் பவுச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சீப் ஒன்று வச்சிருக்கிறேன். 2 பேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தெர்மாமீட்டர். ஸோ சம்டைம்ஸ் நம்ம தண்ணியில விளையாண்டதுக்கு பிறகு குட்டீஸுக்கு வந்து ஃபீவர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எமர்ஜென்சிக்கு தெர்மாமீட்டர் வச்சிருக்கிறேன். அண்ட் டைலனால் அவங்களுக்கு மெடிசன் வச்சிருக்கிறேன். குட்டி ஹேண்ட் லோஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஹேண்ட் லோஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணக்குள்ள தருவாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்க இப்படி டிராவல் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஹேண்ட் லோஷன். அண்ட் ஜெயின் பாபாக்கு ஒரு சூப்பி. அண்ட் ஜாரா குட்டிக்கு கொஞ்சம் ஹேர் டைஸும் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளவு தான் இந்த குட்டி பவுச்சுக்குள்ள இருக்கு. எப்பயுமே டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குட்டீஸுக்கு தேவையான திங்ஸ் எமர்ஜென்சி திங்ஸ் எல்லாம் இப்படி ஒரு குட்டி பவுச்ல வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து தேட தேவையில்லை, நம்மளுக்கு டிரெக்டா தெரியும் ஓகே இப்படி ஒரு பவுச் இருக்கு அதுக்குள்ள இந்த திங்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம ஹேசலா இருக்காது. ஸோ எப்பயுமே எமர்ஜென்சி பவுச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஜெயின் பாபாக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் சூட் வர்ற. ஸோ இப்போ போற இடத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மேண்டட்டோரி நம்ம ரெகுலர் க்ளோத்ஸ் போட்டு போகலாம். குட்டீஸா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்விம்மிங் க்ளோத்ஸ் தான் தேவை. ஸோ ஜெயின் பாபாவோட சூட் இதுதான். அண்ட் ஜாரா குட்டிக்கும் எக்ஸாக்ட் சேம் திங். பட் அவங்களுக்கு பிங்க் அண்ட் ப்ளூல எடுத்திருக்கு. ஸோ ஜாரா வந்து இப்படி இருக்கும். அண்ட் ஜெயின் எக்ஸாக்ட் சேம் திங் பிளாக் அண்ட் கிரீன்ல. ஜாரா குட்டிக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் ஃபுல் சூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நாட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி பட் இது வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்கிராச்சஸ் வரும். விளையாடும் போது பாத்தீங்கன்னா குட்டீஸுக்கு இந்த எல்போஸ் நீஸ்ல எல்லாம் ஸ்கிராச்சஸ் வரும். அவங்க விழுந்துருவாங்க, இல்லாட்டி தெரியாமலுக்கு ஏதாவது சரி ஸ்கிராச் ஆகிரும். ஸோ இப்படி ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டி போனோம்னா அந்த சான்சஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன் தட் வே அண்ட் சேஃப்டி மேரேஜுக்காண்டி நான் எப்பயுமே ஃபுல் சூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹைலி செக்யூர். ஸோ அவங்க வந்து அந்த விளையாடும் போதோ இல்லாட்டி எது சரி நடக்கும்போது ஐ ஃபீல் செக்யூர் as a mom, like this is much protective in this. So அதால எப்பயுமே full suit தான் நான் போடுவேன்.
அண்ட் 2 குட்டி கவர்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து ஜிப்லாக் கவர்ஸ் மாதிரி, இது க்ளோத்ஸுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் வெட் க்ளோத்ஸை வந்து திருப்பி வைக்கணும்னா இப்படியான கவர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ குட்டீஸ் வந்து விளையாண்டுட்டு அவங்களோட க்ளோத்ஸ் வந்து வெட்டா இருந்துச்சுன்னா, ஈரமா இருந்துச்சுன்னா இந்த பேக்லயே போட்டு பேக் பண்ணி திருப்பி வச்சிடலாம். ஸோ ஈர உடுப்புக்காண்டி எக்ஸ்ட்ராவா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ், எக்ஸ்ட்ரா பேக்ஸ் கொண்டு போகல, இப்படி கவர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ 2 கவர்ஸ் ஃபார் தெம் அண்ட் குட்டி ஒரு டிஷ்யூ பேக். ஸோ இவ்வளவு தான் இவங்களோட இதுக்குள்ள இருக்கு. Now moving on to our cube. So இது வந்து எண்டையும் குட்டிமாட கியூபும். ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா again எங்களுக்கும் எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ளோத்ஸ் எடுத்திருக்கிறேன் அண்ட் எங்களுக்கும் ஸ்விம்மிங் க்ளோத்ஸ் எடுத்திருக்கிறேன் அண்ட் கவர்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ ஸ்விம்மிங் க்ளோத்ஸ் பத்தி கதைக்கும் போது நான் இதை சொல்லியே ஆகணும். ஸோ யூஸ்வலி பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லா ஸ்விம்மிங் பூலா இருக்கட்டும், இல்லாட்டி எல்லா இண்டோர் வாட்டர் பார்க்ஸா இருக்கட்டும், பீச் வந்து பப்ளிக்ல இருக்கிறதுல அது நம்மளோட சாய்ஸ் எதுனாலும் போட்டு போகலாம். பட் வந்து இப்படி இண்டோர் பிளேசஸ் இல்லாட்டி வந்து வாட்டர் தீம் பார்க்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா mandatory to wear swimming clothes. ஸோ நம்ம ரெகுலர் க்ளோத்ஸ் போட்டுட்டு போவே இல்லாது, அது டிக்கெட்ல வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி போட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு என்ட்ரி அலவுட் இல்லை. ஸோ நம்ம எல்லா டிக்கெட்ஸுமே ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஈவன் தோ பர்ச்சேஸ் பண்ணாலுமே அப்படி ரெகுலர் க்ளோத்ஸ் போட்டுட்டு போனோம்னா we're not allowed. ஸோ அதுக்காண்டியே பாத்தீங்கன்னா நானும் ஸ்விம்மிங் க்ளோத்ஸ் வாங்கியிருக்கேன். புர்கினி என்று சொல்லுவோம். ஸோ இது புர்கினி என்று சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஷல்வார் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டெக்ஸ்சர், இந்த மெட்டீரியல் தான் மேட்டர். ஸோ எல்லா ஸ்விம்மிங் க்ளோத்ஸும் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், இந்த மெட்டீரியலா தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது புர்கினி என்று சொல்றது. ஸோ நான் வந்து யூஸ்வலி ஸ்மால் டு மீடியம் தான் வாங்குவேன். பட் இது வந்து லார்ஜ்ல வாங்கியிருந்தேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் க்ளோத்ஸ் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே அப் சைஸ் வாங்குறது பெட்டர். ஸோ திஸ் இஸ் அ லார்ஜ். ஸோ இது வந்து ஒன் டாப், லாங் டாப் பிளஸ் வந்து டைட்ஸ் மாதிரி வரும் கீழே, at tights, and also வந்து ஒரு ஹேட் மாதிரி. ஸோ புர்கினி என்று சொல்றது திஸ் இஸ் த மாடஸ்ட் ஸ்விம்மிங் க்ளோத்ஸ் என்றதால புர்கினி கம்ஸ் வித் அ ஹேட் ஆல்சோ. ஸோ இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து மேண்டட்டோரி. நம்ம இப்போ பீச்சுக்கெல்லாம் போறோம்னா இருக்கிற க்ளோத்ஸோடய அப்படியே இறங்கிடுவோம். அது அவுட்டோர்ஸுக்கு ஓகே. பட் இன்டோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்படி மேண்டட்டோரி ரூல்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்படி ரூல்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியான இடங்களுக்கு போறதுக்கு ஓகே இப்ப நம்ம அலவுட் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் தோணும். பட் புர்கினி கம்ஸ் ரியலி ஹேண்டி தட் டைம். ஸோ இது வந்து மாடஸ்டாவும் இருக்கும், நம்மளுக்கும் at the same time வந்து allowed-ஆவும் இருக்கும். because at the end of the day material தான் matter. this is waterproof. so புர்கினி பத்தி தெரியாத ஆட்களுக்கு இந்த குட்டி இன்ஃபர்மேஷன் அதுக்காண்டி தான் சொன்னேன். ஸோ குட்டிமாக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட as always shorts and his swimwears. அண்ட் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நான் இந்த கண்ணாடி எடுத்திருக்கேன். ஸோ 2 பேருமே கான்டாக்ட்ஸ் தான் போடுறது. பட் சம்டைம்ஸ் வாட்டர்ல விளையாண்டா கண்ணெல்லாம் செவக்கும். ஸோ அதுக்காண்டி கண்ணாடியும் எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த பவுச் பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். யூஸ்வலி வாட்டர்ல விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆகும். ஸோ போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி இந்த ஒரு கேஸ் ஒன்னும் எடுத்திருந்தேன். ஸோ ஐம் பிரிங்கிங் திஸ் அலாங். அண்ட் அகேன் எங்களுக்கும் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த ஈர உடுப்பை திருப்பி போட்டு வைக்கிறதுக்கு. And last in the makeup pouch. So கொஞ்சமா இந்த மேக்கப் திங்ஸும் கொண்டு வரேன். Not sure if I'm going to use it, but எதுக்கும் கொண்டு வரேன். So my makeup pouch. And that's it in this pouch. So எங்கட clothes, makeup, கண்ணாடி and this phone case மட்டும்தான். So அவ்வளவுதான் எங்கட pouchல. And I usually வந்து like குட்டீஸுக்கு தான் அதிகமா திங்ஸ் தேவை, எங்களுக்கு பெருசா தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டாலும் in case of emergency we can just always buy it. But I think I packed everything. போற இடத்துல டவல்ஸ் எல்லாமே தருவாங்க. பட் குட்டீஸுக்கு ஒரு டவலும் எங்களுக்கும் ஒரு டவல் நான் பேக் பண்ணிருக்கேன். ஸோ தட்ஸ் அட் த பாட்டம். இதையும் சைட்ல வச்சுட்டு அகேஜோடய பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பவுச் ஒன்று இருக்கு. இந்த குட்டி பவுச்சுக்குள்ள எங்க 2 பேரோட பெர்ஃபியூமும் வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் அண்ட் திஸ் இஸ் மைன். ஸோ ஹிஸ் இஸ் Paco Rabanne. திஸ் ஒன் இஸ் த ரோபாட். லாஸ்ட் இயர் வந்து எடிஷன் நினைக்கிறேன். இது வந்து Gucci Flora. ஸோ இட்ஸ் போத் அவர் ஃபேவரட் சென்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு பேக் பண்ணியிருக்கிறேன் நான். So that's it. அவ்வளவுதான் இன்னைக்கு பேக் பண்ணியிருக்கிறேன். So I wanted to share this with you all. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். So let me know in the comments if you guys like this video. If you did, please like, comment and share. மறக்காம subscribe பண்ணிடுங்க. I'll see you all in another video. Until then, take care. Bye bye.